ராமர் கோவில் விவகாரத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு விஸ்வ இந்து பரிஷத்து நேற்று அறிவிச்சிருக்குது. ராமர் கோயில் கட்டுறதுக்கு தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஏப்ரல் வரைக்கும் ராம உற்சவ கொண்டாட்டத்துக்கு விஸ்வ இந்து பரிஷத்து ஏற்பாடு செய்திருக்குது. இந்த கொண்டாட்டத்தின் போது ராமர் கோயில் விவகாரத்தை எங்கள் அமைப்பு எழுப்பும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது ஒவ்வொரு அமைப்பினுடைய ஏதாவது அவங்களுடைய முதன்மையான கோரிக்கைக்கு அந்த அமைப்பு கொடுக்கிற அழுத்தம் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல அதை தாண்டி அதுக்கு வேற ஏதேனும் காரணம் இருக்கா? பாரதிய ஜனதா அரசு மத்தியில் அமையும் போதெல்லாம் இந்துத்துவ அமைப்புகள் இப்படி ஒரு குரலை மிக வலிமையாக எழுப்புவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதனால் தீர்ப்பு வந்த பிறகு நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு கோயிலை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார். சட்டத்துக்கு உட்பட்டு எந்த காலத்திலும் அவர்கள் நடந்ததே இல்லை. அங்கே கொண்டு சுவரேறி குதித்து 1949 சிலைகளை வைத்தார்கள். எந்த சட்ட வழிகாட்டுதலின்படி அதை செய்தார்கள்? அப்படி செய்யல. அவங்க சட்ட மீறலைத்தான் செய்தார்கள். அதே போல 92 டிசம்பர் 6 பாபர் மசூதியை பகிரங்கமாக கும்பலை திரட்டி போய் இடித்தார்கள். எந்த சட்ட வழிகாட்டுதலின்படி அதை இடித்தார்கள்? சட்ட மீறலை நடத்தித்தான் இடித்தார்கள். எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் போதே பகிரங்கமாக செய்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால், நீதிமன்றத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால், அதனுடைய உட்பொருளை நாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிற முறையவே இந்த அரசு மாற்றி வைத்திருக்கிறது. இந்த அரசு யாரை நினைக்கிறதோ அவர்களை நீதிபதி ஸ்தானத்தில் அமர வைக்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இவ்வளவு நாளும் சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டோம், நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட மாட்டோம், எங்களுடைய நம்பிக்கை தான் பெருசு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது நீதிமன்றத்திற்கு கட்டுப்படுவோம், நாங்கள் கோயில் வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், கட்டுமான பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும் என்று முன்னறிவிப்பு செய்கிறார்கள் என்றால், அந்த முன்னறிவிப்பின் பொருளை இந்த நீதிபதி நியமன மசோதாவினோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய அறிவிப்பை? அதாவது விஸ்வ இந்து பரிஷத் ராமர் கோயில் கட்டுவோன்னு சொல்கிறது ஒன்றும் ஆச்சரியமான செய்தியோ புதிய செய்தியோ இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்பது கடந்த காலங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய உட்பொருள். இவங்க மறுபடியும் நாங்கள் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று செய்வோம்னு சொல்கிறதே நான் ஒரு நல்ல நிலையாக பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் கட்டுவோன்ற நிலையிலிருந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று கட்டுவோன்றது ஒரு சரியான கருத்தாக தான் தெரியுது. ஆனால் அதே நேரம் அவங்க இது பிரச்சாரம் பண்ணுவோன்னு இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புதுசாக ஒன்றும் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றது புதிய செய்தி இல்லை. அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கத்தை அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் புதிய செய்தியோ அல்லது விஸ்வ இந்து பரிஷத் இதை செய்யாதுன்னு சொல்லி யாரை எதிர்பார்ப்போம் இந்த நாட்டில் இல்லை. அவங்க இதுக்காக தான் அந்த விஸ்வ இந்து பரிஷத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல அது இன்னைக்கு விநாயக் ராவ் தேஷ்முக் சொல்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதனால அவங்க இந்த நிலையை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்றால் மகிழ்ச்சிக்குரியது. இதுல இருந்து மாறாம இருந்தா சரி. ஆனா அவங்க மாறுவாங்க. இது சட்டத்துக்குள்ள அடங்கி அவங்க நிற்க மாட்டாங்கிறத அது அவங்களுடைய பார்வை வரலாறு இல்ல. 49 என்னன்னா இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்துள்ள அல்லது இந்த நாட்டு சட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அவங்க நிலை இது தொடரணுன்றதான் விரும்புவோம். இன்னைக்கு அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறான்னு சொல்றாங்க. அது மகிழ்ச்சிக்குரியது. அவங்க நடக்க மாட்டாங்க, இல்லை கடந்த காலத்தில் நடக்கலன்னா கூட அதை பத்தி இப்போ நம்ம பேசுறதை விட அவங்க இந்த ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்காங்கன்றதே ஒரு நல்லது தானே. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.